வணக்கம். விடுதி மாணவர்களை 10 வகையாக நாம் பிரித்தோம். வீட்டு வியாதி மாணவர்கள், ஒட்டுண்ணி மாணவர்கள், தேர்ச்சி போதும் மாணவர்கள், வெளிவட்டார மாணவர்கள், நூலக மாணவர்கள், புத்தகப்புழு மாணவர்கள், மேல்தட்டு மாணவர்கள் என்ற 7 வகையான மாணவர்களை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்தோம். 8வது வகையாக இருப்பவர்கள் சண்டைக்கோழி மாணவர்கள். விடுதியில் தங்கி ஒரு 5-6 நாள் பயங்கர க்ளோஸாக பழகுவாங்க ரூம்மேட்டுக்கிட்ட. 2 பேரும் எங்கே போனாலும் ஒன்றா தான் போகிறது, டீ சாப்பிட்றது ஒன்றா, சாப்பிட போகிறது ஒன்றா, கிளாஸுக்கு போகிறது ஒன்றா. அப்படி ஒரு 4-5 நாளில் பார்த்திங்கன்னா 2 பேரும் பார்த்திங்கன்னா எதிரும் புதிருமாக ஆயிடுவாங்க, பேசவே மாட்டாங்க. ரொம்ப க்ளோஸாக ஈசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்க 2 பேரும் கூடிய விரைவில் சண்டை போட்டுக்குவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா 2 பேரும் காரணம் கிடையாது, ஒருத்தர். அந்த ஒருத்தர் யாரோடையுமே அலைன் பண்ண முடியாமல் விடுதி வாழ்க்கையில் கொஞ்ச நாள்லேயே எல்லாரோடையும் சண்டை போட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் 2 பேர்கிட்ட தான் பேசுவாங்க. அவங்களும் இவங்ககிட்ட காஷியஸாக தான் பேசுவாங்க, சும்மா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்கு ஃப்ரெண்டே இருக்க மாட்டாங்க. விடுதியில் யாருமே அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட யாராவது பேசினா கூட மற்றவங்க காஷன் பண்ணுவாங்க, பேசாதீங்க, அவர் ஒரு மாதிரியானவர், எப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு தெரியாதுங்கிற அளவுக்கு சில மாணவர்கள் இருப்பாங்க. நானே பல கல்லூரிகளுக்கு போய் மாணவர்கள்ட்ட பேசும்போது அவங்கக்கிட்டேருந்து வர்றது என்னென்னா, என்னால் எல்லாரோடையும் பழக முடியல, நான் ஒருத்தர் 2 பேர்கிட்ட பழகிறேன், அவங்களோடையும் நான் சண்டை போட்டுக்கிறேன், அதனால் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, என்னை அவங்க அவமானப்படுத்துகிறாங்களோன்னு தோணுது, அவங்க ஏதாவது என்னை கேலி பண்ணால் கூட நான் சுருங்கி போயிடுறேன், இந்த மாதிரி சொல்லக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க. விடுதி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாரையுமே அக்வைண்டன்ஸாக வச்சுக்கணும். நாம் ஏற்கனவே நண்பர்களை பற்றி சொல்லும்போது சொன்னேன், யாரோடும் பகைமை கொள்ளக்கூடாது. இது கம்பராமாயணத்தில் வருது. பாரதியார் சொல்கிறாரு, பகைவனுக்கும் அருள்வாய் நன்னெஞ்சேன்னு. பகைவன்னு ஒருத்தரை எடுத்துக்கிட்டால் தானே அவங்களுக்கு அருள முடியும். ஆபிரகாம் லிங்கன்ட்ட கேட்டாங்க, நீங்கள் உங்கள் எனிமீஸ்கிட்டலாம் கூட ரொம்ப அன்பாக இருக்கிறீங்களே அப்படின்னு. அதுதானே அவர்களை வெல்வதற்கான சிறந்த வழி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஏன்னா கொஞ்சம் கூட ஈகோ பார்க்க மாட்டார் அவர். நாட்டுக்கு நல்லது அப்படின்னா அவரை விமர்சனம் பண்ணவங்கக்கிட்ட கூட போய் சகஜமாக பேசக்கூடிய அளவிற்கு மனப்பான்மை உள்ளவராக தான் இருந்தார். அதனால தான் ஒரு சின்ன பொண்ணு எழுதுனது, உங்கள் முகத்துக்கு தாடி வச்சா நல்லா இருக்கும்னு, அதை மதித்து அவர் தாடி வச்சார். அந்த மாதிரியான ஒரு மனிதர் இன்றைக்கி அமெரிக்காவில் ஒரு இல்லஸ்ட்ரியஸ் பிரசிடெண்ட்னா அவர் தான் சொல்ல முடியும். அமெரிக்காவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் ஆப்ரஹாம் லிங்கனை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. எத்தனையோ பிரசிடெண்ட்டுங்க இருந்துட்டாங்க, ஆனால் ஆப்ரஹாம் லிங்கன்னு சொல்லும்போது நமக்கே அவ்வளவு சந்தோஷம் ஏற்படுது. காரணம் என்னென்னா அவருடைய ஆஃபபிள் குவாலிட்டி, யாரை பார்த்தாலும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய குவாலிட்டி. இந்த சண்டைக்கோழி மாணவர்கள் என்னன்னாக்க யாரோடையும் ஒட்ட மாட்டாங்க, யாரோடையும் பேச மாட்டாங்க, யாரோட பேசினாலும் 2வது நாளே தகராறு பண்ணிக்குவாங்க. இதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய இன்ஃப்ளேட்டட் ஈகோ. சில பேரை பார்க்கலாம், நான் எல்லாரையும் கிண்டல் பண்ணுவேன், ஆனால் என்னை யாரும் கிண்டல் பண்ணக்கூடாது, நான் எல்லாரையுமே கேலி பண்ணுவேன், ஆனால் அவங்க யாரும் என்னை கேலி பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான மனப்பான்மை இருக்கும். 2வது எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் கேரக்டர்ஸ் உள்ளவங்களாக இருப்பாங்க. மற்றவங்ககிட்டருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, உங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன தருவ, எங்கள் வீட்டுக்கு வந்தால் என்ன கொண்டு வருவ அப்படிங்கிற ஒரு பழமொழி. இன்னொரு பழமொழி என்னென்னா, நீ அவள் கொண்டு வா, நான் உமி கொண்டு வருகிறேன், ஊதி ஊதி தின்னலாம் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க. இந்த சொலைவடையெல்லாம் என்னன்னாக்க, அடுத்தவர்களிடமிருந்து நாம் சுரண்டலாம், ஆனால் அடுத்தவர்களுக்கு நாம் எந்த நன்மையும் செய்வது என்று முடிவெடுப்பதில்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்ல பாருங்களேன், நல்ல மனிதர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா, இவங்களுக்கு என்ன செய்யலாம், எதை தூக்கி கொடுக்கலாம், இவங்கக்கிட்ட நம்ம அன்பை எப்படி வெளிப்படுத்தலாம், அவங்க எவ்வளவு அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க, ஏதாவது ஒரு வகையில் நம்ம அன்பை வெளிப்படுத்த வேண்டாமா? சில பேர் வீட்டுக்கு போனால் நான் இதை எடுத்துகிட்டு போ, ஐயோ இதை எடுத்துகிட்டு போ. அது பர்டிகுலராக நீங்கள் உழவர்களுடைய வீட்டுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே வாழைப்பழம் எடுத்துகிட்டு போ, ஒரு தார் போட்டிருக்கு, இந்த இந்த அரிசி நல்லாயிருக்கும், இது ஆர்கானிக் அரிசி எடுத்துகிட்டு போ, இந்த எண்ணெய் செக்கில் ஆட்டினது, நம்ம வயலில் விளைஞ்ச நல்லெண்ணெய் எடுத்துகிட்டு போ அப்படின்னு எதை தூக்கி கொடுக்கலாமோன்னு அன்பாட இருப்பாங்க. அந்த மனப்பான்மை உள்ளவங்க தான்
ரொம்ப ஜெனராசிட்டி உள்ளவங்க, மெக்னானிமிட்டி உள்ளவங்க, பெருந்தன்மை உள்ளவங்க. அடுத்தவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அந்த எண்ணம் உழவர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சில மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஊர்லேருந்து பலகாரம் கொண்டு வருவாங்க, எல்லா மாணவர்களுக்கும் கொடுப்பாங்க. அவங்க ஊர்லேருந்து வாழைப்பழம் கொண்டு வருவாங்க, எல்லா மாணவர்களுக்கும் கொடுப்பாங்க. டீ சாப்பிட போனால் அவங்க தான் பே பண்ணணுன்னு ஃபஸ்ட்டு வாலண்டியர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மாணவர்களை நீங்கள் பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த இன்ஃப்ளேட்டட் ஈகோ இருக்கிறவங்க என்னென்னா, அடுத்தவர்களை மதிக்க மாட்டார்கள். எல்லாரும் உலகமே தன்னை சுற்றி இயங்குவதாக நினைப்பார். நம்முடைய மனப்பான்மை என்னென்னா, உலகத்தினுடைய மையம் நாம் தான் நினைக்கிறோம். நாம் இந்த உலகத்தில் ஒரு சின்ன அணு கூட அல்ல அப்படிங்கிறது நம்ம உணர்வது இல்லை. அந்த இன்ஃப்ளேட்டட் ஈகோ, இந்த தன்முனைப்பு இருக்கு, அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னாக்க, அடுத்தவர்களுக்கு நாம் எதுவுமே செய்யாமல் அவர்களை சுரண்டுவது. கொஞ்ச நாள் அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் என்னென்னா, நம்ம எந்த ஹெல்ப்புமே செய்யலைன்னு வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட நோட்ஸ் வாங்கிக்கிறோம், அவங்ககிட்ட ரெக்கார்ட் நோட் புக் வாங்கிக்கிறோம், அவங்ககிட்ட புக்கு வாங்கிக்கிறோம், அவங்ககிட்ட சந்தேகம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் நாம் எந்த வகையிலையும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லைன்னா அவங்க உங்களை விட்டு டிஸ்டன்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த சண்டைக்கோழி மாணவர்கள் என்னன்னாக்க, கடைசியில் காலேஜை விட்டு எப்படா போவோம், இந்த கோர்ஸ் எப்போ முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுவாங்க. இதில் என்ன பிரச்சனைனா, இவர்கள் யாரிடமிருந்தும் எதுவும் கற்றுக்கொள்ள மாட்டார்கள். இந்த விடுதி வாழ்க்கையே ஒரு பர்சனல் குரோத்துக்கு மிகப்பெரிய வாய்ப்புள்ள இடம் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இது சீனியர்ஸ் நம்மளை கைட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொன்னேன் என்னென்னா, இங்கே குரூப் ஸ்டடிக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டு வீட்டுக்கு போயிட்டா அவ்வளோதான். இவங்க வீடு இங்கே இருக்குது, இன்னொருத்தர் வீடு 10 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருக்குது. 2 பேரும் குரூப் ஸ்டடிலாம் போடவே முடியாது. ஆனால் விடுதியில் எப்படின்னா, பல்வேறு விஷயங்களை நான் வெறும் படிப்பு மட்டும் சொல்லலை, ஃப்யூச்சருக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணதுனா கூட ஒரு 4 பசங்க சேர்ந்து நாமெல்லாம் சேர்ந்து ஒரு ஐஏஎம் எழுதலாம் அப்படின்னாக்க அவங்க உட்காந்து அதுக்கான குரூப் டிஸ்கஷன் பண்ண முடியும். அவங்க ஒரு சிவில் சர்வீசஸ் எழுதணும்னு முடிவு பண்ணாங்கன்னா, ஜென்ரல் ஸ்டடீஸில் இன்றைக்கி நான் கான்ஸ்டிடியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிச்சுட்டு வரேன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் டிரெக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசிக்கும் என்ன வித்தியாசம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் இன்ஹரண்ட் ரைட்ஸுக்கும் என்ன வித்தியாசம், ரைட் டு லிபர்ட்டினா என்ன, ரைட் டு லைஃப்னா என்ன, அப்படி நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய விஷயம். பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனை எந்தெந்த வழக்குகள் மூலம் சுப்ரீம் கோர்ட் டிட்டர்மின் பண்ணாங்க. கடைசியில் கேஷ்வானந்த் பாரதி கேஸில் கேஷ்வானந்த் பாரதி லாஸ்ட், ஆனால் இந்த கண்ட்ரி கெயின்ட் பிகாஸ் ஆஃப் தட் கேஸ். அதில் ஒரு வேஃபர் தின் மெஜாரிட்டி, அதுதான் ஜஸ்டிஸ் கண்ணாவுடைய அந்த வேஃபர் தின் மெஜாரிட்டியில் தான் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஷுட் நாட் பி ஆல்டர்டுங்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதையெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் யாரோடையுமே பேசாமல் எல்லோருடையும் சண்டை போட்டு 3வது நாளே அவங்ககிட்ட கோச்சிக்கிட்டு அவங்கள பார்த்தா முகத்தை திருப்பிக்கிட்டு போனீங்கன்னா எதையுமே கெயின் பண்ண மாட்டீங்க. விடுதி வாழ்க்கை என்பது ஒரு சிறை வாழ்க்கையை போல இருக்கும். விடுதி வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. வீட்டு வாழ்க்கையை விட விடுதி வாழ்க்கை மிகுந்த மகிழ்ச்சியானது. வீட்டு வாழ்க்கை என்பது ஒரு பாதுகாப்பானது என்னென்னா ஒரு கூண்டில் இருக்கிற மாதிரி. ஆனால் விடுதி வாழ்க்கை என்பது விண்ணில் பறப்பது மாதிரி. அங்கே த்ரில் இருக்கும், சேலஞ்ச் இருக்கும், அதே நேரத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த விடுதி வாழ்க்கையினுடைய சுகமே பல்வேறு விதமான கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பீப்புளோடு நீங்கள் பழகுவீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, கிராஸ் பாலினேஷன் ஆஃப் ஐடியாஸ். அந்த கிராஸ் பாலினேஷன் ஆஃப் ஐடியாஸ்க்கு நிறைய பேர் இந்த தேனீயில் ரிசர்ச் பண்ணவங்க சொல்லுவாங்க. என்னென்னா, தேனீக்களால் தான் பழங்கள், காய்கறிகள் இதில் மகரந்த சேர்க்கை நடக்குது. தேனீக்கள் இப்போ வேகமாக அழிஞ்சு வருது. அதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம உபயோகப்படுத்துகிற அதிவீரியம் மிக்க பெஸ்டிசைட், ஃபஞ்சிசைட் இதெல்லாம் சேர்ந்து அந்த தேனீக்களை அழிச்சிக்கிட்டு இருக்கு. பல இடங்களில் தேனீக்களுடைய இனவிருதியே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தேனீயினுடைய இனவிருதி குறைஞ்சி தேனீக்களுடைய பாப்புலேஷன் குறைஞ்சா நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டில் காய்கறிகள், பழங்கள் வைக்கிற ஷெல்ஃபெல்லாம் எம்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா காய்கறியும் பழமும் உற்பத்தி ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிராஸ் பாலினேஷன் ஆஃப் ஃப்ளவர்ஸ் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி கிராஸ் பாலினேஷன் ஆஃப் ஐடியாஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தீங்கன்னா,
2 ஒத்த சிந்தனை உள்ளவர்கள் கூட வித்தியாசமாக ஒருவருக்கொருவர் பங்களிப்பு செய்திருக்கிறார்கள். நீங்கள் கார்ல் மார்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய சிந்தனைகள் ஒரு பக்கம் போயிட்டுருதுங்க. இன்னொரு பக்கம் ஏங்கல்ஸ் பார்த்தீங்கன்னா அவருடைய சிந்தனை வந்து ஆந்த்ரோபாலஜி, அப்புறம் சோஷியாலஜி, இந்த ஆங்கிளில் நிறையா திங்க் பண்ணியிருக்கிறார். 2 பேரும் சேர்ந்த போது என்னாச்சுன்னா அவங்களுடைய சக்தி அபரிமிதமானதாக இருந்தது. அதனால தான் அவங்க எழுதிய அந்த மேனிஃபெஸ்டோ இன்றைக்கும் உலக அளவில் பேசப்படுகிற ஒன்றாக இருக்கிறது. இருவர் இணைகிற போது அது ஒரு கிராஸ் பாலினேஷன் ஆஃப் ஐடியாஸ். வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான சிந்தனைகள் உள்ள இருவர் சேர்ந்து ஒரு நூலை படைப்பார்கள். 2 பேரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணும்போது அந்த நூலுக்கு பல்வேறு விதமான டைமென்ஷன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த கிராஸ் பாலினேஷன் ஆஃப் ஐடியாஸ் காலேஜில் மட்டும்தான் கிடைக்கும். வெளியே வந்துட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸ்கூலில் அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியே கிடையாது. விடுதி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நானாக பார்த்துருக்கிறேன் என்னென்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு டைமென்ஷனில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. இப்போ எங்கள் காலேஜில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிவசுப்ரமணியன் ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், எங்கள் பேட்ச்மேட். ஜென்ரல் ஸ்டடீஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார். அவர் பல விஷயங்கள் நியூஸ் பேப்பரை படித்து மேகசின்ஸை படித்து தெரிஞ்சு வச்சுருப்பார். அதில் அவர் ரொம்ப கெட்டிக்காரராக இருப்பார். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா அவர் பேசிக்காகவே சுப்பிரமணியன் எங்களுக்கு சீனியர். அவர் ஒரு ஃபார்மருடைய சன். அவர் கிளாஸில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா நிறைய கேள்விகள் டிரெக்ட் அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்பார். அக்ரானமிக் கிளாஸில் ஏன் இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, இப்படி செய்யணும் அப்படின்லாம் கேட்பார். சில டைமில் ப்ரொஃபஸர்ஸே அவருடைய கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு தடுமாறுற அளவுக்கு ப்ராக்டிக்கலான நாலேஜும் ப்ராக்டிக்கலான விஸ்டமும் உள்ளவர். இது மாதிரி பலர் சேர்ந்து பேசும்போது, பலர் கூடி விவாதிக்கிற போது அந்த அறிவு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த கிராஸ் பாலினேஷன் ஆஃப் ஐடியாஸ் வரணும்னா யூ ஷுட் ஹவ் மெனி ஃப்ரெண்ட்ஸ். பல்வேறு விதமான நண்பர்களை வைத்திருக்கணும். இந்த லீடர்ஷிப்பை பற்றி ஒரு டெட்டாக பார்த்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் ஒருவர் சிறந்த லீடராக இருக்க முடியும்? சிறந்த லீடர்னா என்னென்னா, பல்வேறு விதமான மனிதர்களோடு பழகுகிறவர்கள் தான். ஒரு லேபரரும் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், ஒரு ஆட்டோ ரிக்ஷா ஓட்டுறவரும் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும், ஒரு ஜூனியர் அசிஸ்டண்ட்டும் ஃப்ரெண்டாக இருக்கணும், ஒரு பெரிய கார்ப்பரேட்னுடைய எம்டியும் ஃப்ரெண்டாக இருக்கணும். இத்தனை லெவலில் நீங்கள் பழகினீங்கன்னா தான் நீங்கள் ஒரு லீடராக முடியும். ஜெயகாந்தனோட பற்றி ரவி சுப்பிரமணியன் எழுதியிருந்தார் அவருடைய நினைவு தினத்துக்கு. ஜெயகாந்தனை சந்திப்பதற்கு ஒருவர் வராரு. அவர் ஜெயகாந்தனை படித்ததே இல்லை. அவருடைய பேர் வேறு, ஆனால் அவர் திப்புன்னு யாரோ கூப்பிடுவாங்க, திப்பு சுல்தான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அவர் யார் என்னன்னலாம் இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணுறார், ஐயா உங்களை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது, உங்கள் புத்தகத்தெல்லாம் படித்ததே இல்லைன்றிருக்கார். சரி வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்திருக்காரு. 2 பேரும் உட்காந்துருக்காங்க, மடத்தில் உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருக்காங்க. திப்பு இவர் வீட்லேயே இருந்திருக்கிறாரு. அவர் முஸ்லீம் ஆக்சுவலி திப்பு. இவர் வீட்லேயே இருந்து எல்லா எடுபடி வேலையும் செஞ்சு இங்கேயே படுத்துட்டு அப்படியே இருந்திருக்காரு. அதை பற்றி ஜெயகாந்தன் கவலையே படல. ஒரு நாள் சொல்லியிருக்காரு, அவருடைய சன்னு ஜெயசிம்மன் அவர் அப்புன்னு கூப்பிடுவார். நம்ம வீட்டில் ஒரு அப்பு இருக்கிறாரு, இப்போ ஒரு திப்பு வந்துட்டாருன்னு. இல்லை என்னன்னா, அந்த திப்புங்கிறவர் ஒரு நாவல் எழுதியிருக்கிறார், அதுதான் முக்கியம். எல்லா விதமான ஜெயகாந்தனை பார்க்கறதுக்கு மோத்தி ராஜகோபால் திருச்சியில் வருவார். அவர் ஒரு வைர வியாபாரி. பெரிய பெரிய மனிதர்கள்லாம் அவரை சந்திக்கிறதுக்கு வருவாங்க, பேசுவாங்க. பல அரசியல்வாதிகள் வருவாங்க. கோபண்ணா மணிக்கணக்கில் உட்காந்து ஜெயகாந்தனோட பேசிகிட்டு இருப்பார். கவிஞர்கள் வருவாங்க, எழுத்தாளர்கள் வருவாங்க. கந்தசாமி பல நேரத்தில் அங்கே நான் பார்த்துருக்குறேன். கேஎஸ் சுப்பிரமணியங்கிறது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில் ஒர்க் பண்ணவர், 25 இயர்ஸாக டிரெக்டராக ஒர்க் பண்ணவர். அவர் வருவார். இத்தனை பேர் வருவாங்க. ஆனால் எல்லா விதமான மனிதர்களோடையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய, எல்லாரையும் மதிப்பார், எல்லாரையும் உட்கார வைப்பார். அங்கே சமத்துவம் தான். அது மாதிரி நீங்கள் சகலவிதமான மனிதர்களோடையும் பழகுகிற போது தான் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி உங்களுக்கு வரும் அப்படிங்கிறாங்க. மனிதர்களிடம் பிரித்து ஆள்வதில்லை, எல்லாரையும் ஒரே மாதிரி உட்காருங்க, சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க, டீ சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ யார் ஒருவர் அந்த விடுதி வாழ்க்கையில் அந்த கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பீப்புளோட பழகிறாங்களோ, எல்லா விதமான மாணவர்களுடைய, நான் நிறைய இடங்களில் போய் சொல்லுவேன், நீங்கள் தயவு செய்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னால் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோட மட்டும் பழகாதீங்க. வெறும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் போதாது, சிவில் இன்ஜினியரிங் நாலேஜும் தேவைப்படுது.
கம்ப்யூட்டர் சயின்ஸ் நாலேஜும் தேவைப்படுது. ஆனால் பல்வேறு விதமான மனிதர்களோடு நீங்கள் பழங்க. அப்படி பழகுனீங்கன்னா தான் நீங்கள் இங்கேருந்து வெளியே போகும்போது ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா எப்படின்னா ஒரு அடிப்படையான ஒரு அறிவோடு மட்டும் நீங்கள் போவீங்களே ஒழிய அதுக்கு மேலே ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டக்கூடிய அந்த அறிவு உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கிறதுனால ஒரு கட்டடம் யாராவது அடித்தளத்தை அழகாக செய்கிறாங்களா? அடித்தளம் தான் கட்டடத்தை காப்பாற்றுது. ஆனாலும் அடித்தளம் அழகாக இருப்பதில்லை. மேலே கட்டப்படுகிற கட்டடத்தில் தான் நாம் நளினத்தையும் அழகையும் எழிலையும் கூட்டுகிறோம். அதனால் என்னென்னா கல்லூரி வாழ்க்கையில் இருக்கிற மாணவர்கள், விடுதியில் படிக்கிறவர்கள், விடுதியில் வாழ்கிறவர்கள் என்னென்னா அனுசரித்து போவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சண்டைக்கோழி மாணவர்கள் எப்படி ஆவார்கள் என்பதை நான் என் கண்ணெதிரே பார்த்துருக்கிறேன். எங்களுடைய கல்லூரியில் ஒரு மாணவர், அவர் நல்லா பாடி பில்டருங்கிறதுனாலே அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாரையும் உதாசீனப்படுவார். பார்க்குறவங்கள கேலி பண்ணுறது, கேலி பண்ணுறது. இந்த கேலி பண்ணுறதுங்கிறது மிக மிக தவறான ஒரு விஷயம். ஏனென்றால் இந்த உருவம் என்பது நாம உண்டாக்கி கொண்டது இல்லை. ஒருத்தன் அறிவாளி ஆகலாம், ஒருத்தன் சிறந்த விளையாட்டு வீரனாக ஆகலாம், ஒருத்தன் எழுத்தாளர் ஆகலாம், ஒருத்தன் கவிஞன் ஆகலாம். அதெல்லாம் அவன் முயற்சியினால். ஆனால் ஒருத்தன் படைக்கப்பட்டவாறு தான் இருப்பான். அவன் பெரிய அளவில் முகத்தை மாற்றிக்குவோ அல்லது நிறத்தை மாற்றிக்கவோ முடியாது. ஆனால் பல இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த நிறத்தை சொல்லி கேலி பண்ணுறது, உருவத்தை சொல்லி கேலி பண்ணுறது, மூக்கை சொல்லி கேலி பண்ணுறது, அங்கே லட்சணங்களை சொல்லி கேலி பண்ணுறது, இதெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட் பண்ணுவார். நிறைய பேர் ஆரம்பத்தில் அவர்கிட்ட க்ளோஸாக இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரையும் ரொம்ப மட்டமாக பேசுறது. உனக்கு என்ன அறிவு இருக்கா? என்னை பார்த்து அவர் சொன்னார், நான் 4th இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஏதோ பேச்சு வந்துச்சு சிவில் சர்வீசஸ்னு. உடனே நீலா சிவில் சர்வீசஸ் பாஸ் பண்ண முடியுமா? இல்லை நீ அக்ரியில் நல்ல மார்க் வாங்கினாக்கா அதனால் நீ உனக்கு பாஸ் பண்ணுறதுக்கான இது இருக்கா அப்படின்னு. நான் ஒன்றுமே பேசலை. அது வரைக்கும் நான் க்ளோஸாக பழகிட்டு இருந்தேன். பேசாமல் ஒதுங்கி வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் நான் பார்த்து பேசலை. அவரோட கூட வந்தவங்களே பேச முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. கடைசியில் என்னாச்சுன்னா நண்பர்களே இல்லாமல் அந்த கல்லூரியை விட்டு அவர் வெளியே போனார். இது மாதிரி நிறைய பேரை நான் சந்தித்திருக்கிறேன். அதனால் சண்டைக்கோழியாக இருக்கிற மாணவர்கள் விடுதி வாழ்க்கையை நாசமாக்கி கொள்வார்கள். அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு எதுவும் இருக்காது. அவர்கள் எப்போது இந்த கல்லூரி வாழ்க்கை முடியும் என்று பின்னோக்கி எண்ணிக்கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பின்னாளிலும் அதே மாதிரி தான் நடந்து கொள்வார்கள். இப்போ இந்த ஹாஸ்டல் லைஃப்பில் யார் அனுசரிக்க கற்றுக்கிறாங்களோ, ஃப்ரெண்ட்லியாக இருக்க கற்றுக்கிறாங்களோ, எல்லாரோடையும் கை கொடுக்க கற்றுக்கிறாங்களோ, அவங்க ஒரு ஜாபுக்கு போனாலும் எல்லாரையும் அனுசரித்து வேலை வாங்குவாங்க. ஆனால் இவங்க என்னன்னாக்க எங்கே போனாலும் சண்டை தான், எங்கேயுமே அட்ஜஸ்ட்மெண்ட்டே கிடையாது எந்த வேலையும். ஏன்னா ஒரு சில பேர் என்னன்னாக்க எந்த வேலைக்கு போனாலும் அங்கே ஏதாவது ஒரு குறை சொல்லிவிட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்துடுவாங்க, அந்த கம்பெனியை விட்டு வெளியே வந்துடுவாங்க, அந்த ஃபேர்மை விட்டு வெளியே வந்துடுவாங்க. ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இண்டெக்ஸுங்கிறது ரொம்ப குறைவாக இருக்கும். வாழ்க்கை என்பதே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. பலரோடு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஒவ்வொரு கட்டத்துலேயும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். ஒரு பஸ்ஸில் போனால் கூட நாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நிற்கிறோம். ஒரு ட்ரெயினில் போகிறோம், நம்மளை நாமளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எல்லா இடங்களையும் சூழலுக்கேற்றவாறு நம்ம அனுசரித்து கொள்ள வேண்டிய மனிதர்களாக இருக்கின்றோம். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருமணம்னு எடுத்துக்கிட்டாலும் அதில் அனுசரித்து போக வேண்டிய சூழல் இருக்கிறது. இந்த மாணவர்கள் யாரெல்லாம் இந்த சண்டைக்கோழியாக இருக்கிறார்களோ அவர்கள் விடுதி வாழ்க்கையில் யாரோடும் ஒட்டாமல் இருப்பதோடு மட்டுமில்லாமல் அந்த விடுதி வாழ்க்கையில் இருக்கிற நற்பலன்களை அனுபவிக்காமலே போய்விடுகிறார்கள். 9வது விதமான மாணவர்கள் பரோபகார மாணவர்கள். இயல்பாகவே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் சில மாணவர்களுக்கு இருக்கும். அது விடுதி வாழ்க்கைக்கு வந்துட்டால் இந்த மாதிரி மாணவர்கள் பளிச்சுன்னு தெரிவாங்க. வீட்டில் இருக்கிற வரைக்கும் தெரிய மாட்டாங்க. ஆனால் விடுதி வாழ்க்கையில் வந்தோடனே ரொம்ப ஒரு பாப்புலர் ஆயிடுவாங்க. இவங்க ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க ரொம்ப பாப்புலர் ஆயிடுவாங்க. எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிடும், எல்லாரும் விரும்புவாங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தலைவலினா இவங்க ஏற்கனவே ஒரு ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. உடனே போய் ஒரு பேராசிட்டமாலை கொடுத்து இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்காவது தலைவலினா கொண்டு போய் தைலத்தை கொடுப்பாங்க. இந்த மாதிரியான உதவியெல்லாம் செய்யக்கூடிய மாணவர்கள் தான் இந்த பரோபகார மாணவர்கள்.
இந்த பரோபகார மாணவர்கள் எல்லா வகையிலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் நடந்து போகிறேன், நீ சைக்கிளில் போன்னு சைக்கிள் கொடுப்பாங்க. எனக்கு ஒன்றும் இல்லை, நீ இன்றைக்கி போகணுமா, இந்த 2 வீலரை யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. யாராவது ஒருத்தர் நோட் புக்கு கொண்டு வரலன்னா இவங்க ஸ்பேர் புக் ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த ஸ்பேர் நோட் புக் எடுத்து இதில் எழுதிக்க. பேப்பர்ஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க, பேனா 2 எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க, பென்சில் 2 எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க. யாருக்காவது ஹெல்ப் பண்ணக்கூடாதா, ஹெல்ப் பண்ண முடியாதா அப்படின்னே இவங்க ஏங்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி மனிதர்கள் தான் இந்த பரோபகார மனிதர்கள். ஓடி போய் உதவுறது, பணம் யாருக்காவது கட்ட முடியலன்னா இவங்க பணம் கட்டுறது. பெரிய பணக்காரங்களாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி மாணவர்கள் என்னென்னா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய டெண்டன்சியோட அந்த விடுதியில் இருப்பாங்க. 2 மாதம் 3 மாதத்தில் என்னென்னா எல்லா மாணவர்களுக்கும் இவர்களை பிடிச்சி போயிடும். இன்னொன்று என்னென்னாக்க, விடுதியிலேயே யாருக்காவது ஒரு பிரச்சனை நேராக இவங்க ரூமுக்கு தான் வருவாங்க. அவர்கிட்ட போய் கேட்டால் நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கொஞ்சம் மெச்சூராக நடந்துக்குவாங்க. யாராவது தேங்க்ஸ் சொன்னால் கூட, என்னப்பா இதுக்கெல்லாம் தேங்க்ஸு, நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, இதுக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் ஒரு பரந்த மனப்பான்மை உள்ளவர்களாக இருப்பார்கள். பரோபகார மாணவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? நான் என்ன சொன்னேன்னா, வீட்டு வியாதி மாணவர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க ஊரை தவிர வேறு எங்கேயாவது வேலை கிடைச்சா போகவே மாட்டாங்க, அங்கேயே தான் இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால் நல்ல நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் விட்டுருவாங்க. ஒட்டுண்ணி மாணவர்கள் என்ன பண்ணுவாங்க, எங்கே போனாலும் யாரையாவது எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க குடும்பத்திலேயே எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. சில பேரை பார்க்கலாம், குடும்ப தந்தையாகிடுவாங்க, பசங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் நல்லா வாங்கி சாப்பிடுவாங்க, பசங்க பாவம் ஏக்கமாக இருக்கும். இவங்க நல்ல சூடாக ரெஸ்டாரண்ட்டில் வாங்கி சாப்பிடுவாங்க, பசங்க பழைய சோறு சாப்பிடுவாங்க. இவங்க நல்லா ட்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே டீக்கா பெர்ஃப்யூம்லாம் அடிச்சுட்டு வெளியே போவாங்க. பசங்க பார்த்திங்கன்னா கிழிஞ்ச சட்டை போட்டுட்டு ஸ்கூலுக்கு போகும். இந்த மாதிரிலாம் நான் பார்த்துருக்கேன். இவங்க நல்லா போய் சினிமா பார்த்துட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த பசங்க வீட்டில் பரிதாபமாக உட்காந்துருக்கும். இந்த மாதிரியெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இந்த ஒட்டுண்ணியாக இருக்கிறவங்க என்னென்னா, ஒரு குடும்ப அமைப்பில் போனால் கூட அவங்க ஒட்டுண்ணியாக தான் இருப்பாங்க. மற்றவங்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவாங்க. தான் மட்டும் வாழ்ந்தால் போதும், தான் மட்டும் சந்தோஷமாக போதும்னு நினைப்பாங்க. அதே நேரத்தில் தேர்ச்சி போதும் மாணவர்கள் நாளைக்கு ஒரு உத்தியோகத்துக்கு போனால் கூட அவங்க என்னென்னா, டைமை பார்த்து வேலை செய்வாங்க. எக்ஸ்ட்ரா ஒர்க் ஒன்று கொடுத்தா அதை எதையுமே செய்ய மாட்டாங்க. 5 மணி ஆகுதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 5 மணிக்கு பேனாவை மூடி வச்சுட்டு ஃபைலை மூடி வச்சுட்டு போயிடுவாங்க. ஆஃபீஸில் வேலை செஞ்சால் எதை சொன்னாலும் இது என் வேலை இல்லை, எனக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது அவருடைய வேலை, இந்த செக்ஷனில் வராது அப்படின்னு சொல்லி அதை தட்டி கழிக்கிறவங்களாக இருப்பாங்க. வெளிவட்டார மாணவர்கள் பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸில் கூட பார்க்கலாம், சில பேர் சீட்லேயே இருக்க மாட்டாங்க. எல்லா நேரமும் பார்த்திங்கன்னா சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். ஆனால் வேலையெல்லாம் முடிச்சிருவாங்க, ஃபைலெல்லாம் பார்த்துருவாங்க, எப்படியோ பார்த்துருவாங்க, எல்லாம் வேலையை முடிச்சிருவாங்க. ஆனால் சீட்டில் இருக்காத ஆளுங்களை நீங்கள் பார்க்கலாம். இந்த நூலக மாணவர்கள் என்னென்னா, அவங்க வேலைக்கு போனால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைலை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அதுக்கு பதிலாக எக்ஸ்ட்ராவாக என்ன புதுசாக செய்யலாம், இதில் ஏதாவது ரிஃபார்ம் கொண்டு வரலாமா, இதில் ஏதாவது மாற்றம் கொண்டு வரலாமா, இந்த சிஸ்டத்தை மாற்றலாமான்னு ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க உடனே ப்ரப்போசல் அனுப்புவாங்க, இந்த இதை இப்படி மாற்றினா நல்லாயிருக்கும், இந்த சிஸ்டத்தை இப்படி மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு ப்ரப்போசல் அனுப்புவாங்க. புத்தகப்புழு மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபைல் தான் வாழ்க்கை, அவங்ககிட்ட ப்ராக்டிக்கல் விஸ்டமே இருக்காது. ஒரு தடவை நான் ஒரு ஃபைல் போட்டேன் டூரிசத்தில். என்னென்னா, வெளிநாட்டில் ஒரு டூரிசம் ஃபேருக்கு இவங்க புக் பண்ணிட்டாங்க. கடைசியில் அட்டன் பண்ணுறதுக்கு பர்மிஷன் வரல. ஏற்கனவே பணம் கட்டியாச்சு. பணம் கட்டின பிறகு அந்த பணம் யூஸ் பண்ணலை. இப்போ ஒரு ஃபைல் அனுப்பிச்சா அங்கே ஒருத்தர் கேட்குறாரு, நீங்கள் போய் அட்டன் பண்ணாதப்போ அந்த பணத்தை திருப்பி வாங்க, எங்கே போய் வாங்குறது? அது நடந்து 4-5 வருஷம் ஆகிப்போச்சு. ரெண்டாவது அது இன்டர்நேஷ்னல் புக் ஃபேரு, அதை ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு போயிடுச்சு. இந்தியா டூரிசத்துக்கு போது அந்த பணத்தை எப்படி வாங்க முடியும்? அப்புறம் நான் விளக்கமாக எழுதினேன், இதெல்லாம் முடிஞ்சு போன சமாச்சாரம் அப்படின்னு சொல்லி. நான் ஒரு காரியம் பண்ணேன், இவங்களுக்கு டூரிசம் ஃபேர்னால் என்னன்னே தெரியல, அதனால தான் இவங்க இந்த மாதிரி எழுதுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த குறிப்பிட்ட ஒரு ஹையர் ஆஃபீஸரை ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிசம் ஃபேருக்கு கூட்டிகிட்டு போய் அவர் மற்ற ஸ்டாலெல்லாம் பார்த்தார். அப்போ தான் தெரிஞ்சது, நம்ம ஸ்டாலை விட மற்ற ஸ்டால் நிறையா பணம் செலவு பண்ணி பிரமாதமாக பண்ணியிருக்காங்கன்னு. வந்த பிறகு அவர் ஒரு ஃபைலை கூட நிறுத்தலை, எல்லா ஃபைலையும் கிளியர் பண்ணிட்டார். அது மட்டும் இல்லை, அவர் ஐடியா கொடுத்தாரு, நீங்கள் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணலாம், ஒரு 30 கோடிக்கு நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. கடைசியில் அது 100 கோடி வரைக்கும் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுற அளவுக்கு நான் சீஃப் செக்ரட்டரியாக இருக்கும்போது 100 கோடிக்கு டூரிசம் டிபார்ட்மெண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்.
அதை ஐவேஸ் டிபார்ட்மெண்ட் செய்வாங்கங்கிற மாதிரி கொண்டு போனோம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த புத்தகப்புழு மாணவர்களுக்கு ப்ராக்டிக்கல் நாலேஜே இருக்காது. அவங்க வந்து அப்படியே சம்மந்தம் இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அதனால் ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த சண்டைக்கோழி மாணவர்கள், இந்த சண்டைக்கோழி மாணவர்கள் என்னென்னா, லைஃப்பில் எங்கே போனாலும் அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருப்பாங்க. ஆனால் பரோபகார மாணவர்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு போனால் அந்த ஆஃபீஸில் அவங்க பாப்புலராக இருப்பாங்க. திரும்பி லோயர் லெவலில் இருப்பாங்க, பெரிய லெவலில் கூட இருக்க மாட்டாங்க. ஆனால் வரவங்களாம் அவர் இருக்காரா, அவர் இருந்தால் இந்த காரியம் நடந்துருங்க, ஏன்னா அவரை பிடிப்பாங்க, அவர் எப்படியாவது அந்த காரியத்தை செஞ்சு கொடுத்துருவார். எல்லா ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரி பரோபகார மனிதர்கள் ஒருத்தர் 2 பேர் இருக்கிறதுனால தான் ஆஃபீஸ் ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லா நிறுவனத்துலேயும் இந்த பரோபகார மனிதர்கள் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் எப்படிப்பட்ட விடுதி மாணவர்களாக இருக்கப் போகிறீர்கள் என்பதை முடிவு செய்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரே ஒரு விடுதி மாணவர் இருக்கிறார், அவர்தான் சகல கலா வல்லவர். அவர் எப்படி இருப்பார் என்பதை அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.